வணக்கம் உங்களுக்கு மகன். இப்ப பாத்தீங்கன்னா மாவுளா குழம்பு வச்சு இன்னைக்கு வாட்டா சாடா இன்னைக்கு சாப்பாடு இருக்கு. நமக்கு பொய் சொல்லக்கூடாது. சாப்பிட்றதுல ஒரு தண்ணி குடிச்சோம்னா நல்லா சாப்பிடலாம் மக்களே. அது என்ன பொய் சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. குழம்பு பாக்க எப்படி இருக்குன்னா குழம்பு பாக்க எப்படி இருக்குன்னா மாவுளா குழம்பு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். மாவுளா குழம்பு மாதிரி இருக்கு. மாவுளா போட்டா மாவுளா குழம்பு தான் இருக்கு. இதோ மாவுளாவா பாத்துக்கங்க. இந்த உருளையா இருக்குமா? அதெல்லாம் மாவுளா அதெல்லாம் மச்சான் இருக்கும்ல. அதான் மாவுளா தெரியும்ல மச்சான். மாவுளா எடுத்துட்டு உள்ள போகும்போது நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு புடி இருக்குன்னு. பயங்கரம் பயங்கரம். சித்தப்பா குழம்பு க்ளோஸ் ஆட்டுறா. அப்படியே மீன் வச்சு குழம்பு மூஞ்சியும் காட்டுறா. அப்படியே மீன் குழம்பு மாதிரி இருக்கு. அத்தடி மீன் குழம்பு மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போய் மச்சான் போய் மச்சான். வேணாமியா எனக்கு வேணாமியா. கிலோ இங்கே இந்தா குழம்பு கொஞ்சம் போய் குழம்பு போய் மச்சான். ஒரு 4 மீன் மட்டும் இங்கே ஒரு நொறுக்கு இருக்குன்னா அது போகிறான். கொண்டா யாருக்கு எங்க சட்டி? எங்க சட்டிக்கு சாப்பாடு இருக்காது. தம்பி தம்பி வேறு பண்றா. மாவுளா குழம்பு சொல்ல மாட்டேங்க. இப்போதைக்கு பசியாக இருக்கும் சார். ருசிக்கு அப்புறமாட்டு சாப்பிட்டு சொல்கிறேன். பசி ருசியறியா சொல்றியோ? பசியாகவும் இருக்குது, அவர் வச்ச குழம்பு ருசியாகவும் இருக்குது. ஆசை ஆசையா இருக்கிறது மாவுள மண்டை திங்கதே. கண்ணுல அவ்வளவு டேஸ்ட்டு. அதை சொல்லட்டி திங்க. அதுல ஒத்த கண்ணு மாவுள மாதிரி தெரியும். அந்த மாவுள மட்டும் கண்ணு ஒண்ணு இருந்துட்டு போட்டு மாப்பிள. நீ என்ன சொன்னாலும் நான் தும்ப மாப்பிள. நம்மளோட தின்னு பழகி அதே கண்ணுல உள்ளது தானே நீ இன்னும் தின்னுக்கிருக்க. இல்லை, குடல்ல இருக்கு. குடல் இருக்கும். மாவுளா 1 கிலோவுக்கு மேல இருக்கும். 3/4 கிலோ இருக்குல்ல. 3/4 கிலோ சைஸ் 1 கிலோ சைஸ் இருக்கு பத்தியா? அவன் தான் குழம்புக்கு நெய்யா உருவான். பொரிக்கணும். சிறுசா இருக்கிறது பொரிச்சு சாப்பிடணும். இங்கே தெரிய போகுது மச்சானுக்கு. தானே பாவம் சொல்லி நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஏய், இந்த வள்ளத்தில் வர்ற ஆட்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே இந்த வள்ளத்தில் நான் தான் ஃபஸ்ட் சந்தியானு நான். இல்லையா என்ன இல்லையா? வேலைக்கு மொத கால் வச்சது நாங்க. ஏன்னா வளவேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாயிண்டா பேசுவதியா? வளையெல்லாம் தொழில் பத்திரிக்கை வலை வேளாத்துக்கு இருந்தேன். சரி, வள்ளத்துல ஏறினது யாரு? மனுஷன் வள்ளத்துல நீங்களே முதல் ஏறினீங்க. ஆசாரி ஏறி இருப்பாப்ல. சீதேவி சிரிக்காத தப்பில்லையே பயந்து போது. அது சத்தி தான் நல்லா சொல்லுவோம். அது நீ உள்ள முடிஞ்சு பாருமா. ஐயோ, பாக்க எப்படி இருக்குன்னா குழம்பு குழம்பு கொஞ்சமா ஹார்மோனுக்கு இருக்கா? இருக்கும்.
ஆள் கம்மியா இருக்கும்ல. ஏன் அவனுக்கு ஒரு நூறுக்கு வச்சிருந்தாலும் திம்பிட்டாங்க. போதும் மேல உனக்கு என்னையா? ஏய் என் புள்ள வெறிஞ்சோத்த கொடுத்தாலும் திங்கும்டா. அதெல்லாம் ஏன் குழம்பு ஊற்று முடிக்க குழம்பு கம்மியாக இருக்காது? என்ன குழம்பு இந்தா வாங்குமா? கேளு. மற்ற குழம்பு வெறுத்தானே. ஆமா இந்த கிளைமேட்டுக்கு தம்பி எப்பவுமே சாயந்தரம் ரசம் தான் சாப்பிடுவான். 3 ஓடு 4 ஓடும். இப்படி எடுக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு. பயங்கர தம்பி குழம்பு நிற்கி. குழம்பு சூப்பரே இருந்துச்சான். நிறைய பேர் குழந்தையாளுக்கு இது மாதிரி குழம்பு வச்சு கொடுக்க. ருசி குறைஞ்சுன்னா அவளுக்கு போடுற அடியாப்ப பல நாள் அடிக்கல நம்மள தெரியுதா தம்பி. இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்கும் தெரியுதா. ஏய் அவளுக்கு அடிக்கும்போது ஒரு ஆளாக இருக்குமோ ஒத்தையாக இருக்குமா அடி போடுங்க. நம்ம இப்போ 2 பேரும் இருக்கும் இல்லையா போட்டு நிமிந்துடும். இப்பயும் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆளை கணக்கு விட்டு ஒரு ஆள் அடிச்சு அவளுக்கு பிளான் பண்ண மாட்டாங்க. பிளான் பண்ணிடுவோம்ல இப்படி தான் அடிக்கணும்னு. வேட்டுக்கு மறுசோரா டேய் என்ன புது படம் போயிட்டு வரணும். தென்னை மரத்தில் அதுலேயே பாஞ்சு வச்சு அடிக்கணும். ஓகே என்ன குழம்பு இல்லடா குழம்பு துணியா? ஏன் மீன் முள்ளு மாதிரி இருக்கு? உள்ளே இருக்க முடியும். சக்தி இங்கே பாரு பேசு. இதே எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? மீன் முள்ளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியில் விட்டு ஓடட்டேன். நாளைக்கு பிடிச்சி சாப்பிடுவோம். எவரு போகணுமோடா உடம்பு வீங்குதுடா. அக்குரு வர போகணும். ரெடி பண்ணி தந்துட்டு ஆட்களை ரெடி பண்ணி தந்துட்டு போனால் கூட யாருக்கு வந்தா அதான் மாப்பிள்ளை வருங்க வீடு தானே கிட்டணும். இல்லை மாப்பிள்ள வேண்டாம். நான் வாரையா சொல்கிறேன். நான் வாரையா வந்து வீடு கட்டிப்பாரு. கட்டி மட்டும் பாரியா. கம்பு கரெக்டாக எங்கே மச்சாங்க வந்து அங்கே வாங்குவோம். நல்லா கட்டியா இருக்குது. வேண்டாம் கடுமையா வீடு கட்டுவான். 4 வீடு கட்டுவான் செத்த நேரத்துல. தலைமுகம் இருந்தா எத்தனை வீடு கட்டியிருப்ப சொல்லு. 3 வீடா? 3 வீடு கட்டிருக்கா கூட வீடுடா இவன் பேரே சொன்னான். ஓகே மக்களே இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுலேருந்து விடைபெறுவது உங்கள் கலத்தாய் மகன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ வரும். கலர் கலரான மீன்களும் கலர் கலரான சாப்பாடுகளும் சந்திப்போம். நன்றி வணக்கம். உங்கள் கலத்தாய் மகன்.